முருங்கைக்கீரை பொடிக்காக பார்த்தீங்கன்னா நேற்று சோலாரில் போட்டிருந்தோம். நைட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குன்ட்டு எடுத்து உள்ள ஃபேன் காற்றுல வச்சுட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் சோலாரில் வச்சு ஹீட் பண்ணோன்னா கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பவுடர் வந்து ரெடி ஆகிடும். கலர் பாருங்கள், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. சோலாரில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நமக்கு அப்படியே கொடுக்கும். கலர் மட்டும் கிடையாதுங்க, இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா சோலார் வந்து பயன்படுத்துறது. ஸோ இந்த கீரையில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு, பூரி சப்பாத்தி மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட இதில் செஞ்சுக்கலாம். வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு இதில் 1 டீஸ்பூன் பவுடரை மட்டும் போட்டு நம்ம சாதத்தோட பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது முருங்கைக்கீரைன்னே தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் இல்லைன்னா மிளகா பொடி கலந்து கூட நீங்கள் எண்ணெய் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ பொடியாக முருங்கைக்கீரை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறவங்க வேணுன்றவங்க மிகாதி நேச்சுரல்ஸில் என்கொயரி பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க.